வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ஆர்ஜே மெடோனா அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா யூடியூப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி. அதாவது மெடோனா அப்படின்ற ஒரு ஆர்ஜே தன்னோட பாய் ஃப்ரெண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரிப் மாதிரி கிளம்பி போறாங்க. போன இடத்துல எதிர்பாராத விதமா இவ ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட ஒரு வீட்டுக்குள்ள மாட்டிக்கிறா. அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஒரு விதமான சைக்கோவா இருக்கான் அப்படின்னே சொல்லலாம். அந்த சைக்கோ இந்த நபரை என்ன பண்ண போறான், அண்ட் மெடோனா கடைசியா தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஒரு வழக்கமான சைக்கோ சர்வைவல் த்ரில்லர் படங்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த படமும் தொடங்குது. இன்ஃபேக்ட் மலையாளத்திலே வந்த இருள் படம் இருக்குல்ல, அதே மாதிரியான ஒரு ஃபீல்ல தான் இந்த படமும் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அங்க உள்ள மாட்டினதுக்கு அப்புறமாட்டு நடக்கக்கூடிய சம்பவங்கள், அதாவது நம்ம எப்படியாவது தப்பிச்சிட மாட்டோமா அப்படின்ற மாதிரியான ஒரு ஹோப் கிரியேட் ஆகும்ல, அதுவே விஷுவலைஸ்டு ஃபார்மா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில காட்சிகள் வச்சிருப்பாங்க. அது நீட்டா இருந்துச்சு. அதே மாதிரி இதுல இன்னொரு பர்சன் ஒருத்தன் உள்ள வர ட்ரை பண்ணுவான். ஸோ அது ரிலேட்டடான காட்சிகள் அப்படின்றது கொஞ்சம் டென்ஷனை பில்ட் பண்ணாங்க. அதே மாதிரி ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் டென்ஷன் அப்படின்றது பில்ட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த எண்ட்ல முடிச்ச அந்த ட்விஸ்ட் அப்படின்றதுமே ஒரு சின்ன ட்விஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அண்ட் ஓவரால் 1.5 மணி நேரத்துக்குள்ள சொன்னது அப்படின்றதுமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸா தான் நான் பாக்குறேன். பட் இந்த படத்தோட பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், இந்த படத்தோட அந்த த்ரில் எலிமெண்ட் அப்படின்றதே வந்து பெரிய லெவல்ல இல்லை அப்படின்னே சொல்லுவேன். அதாவது ஒரு சைக்கோ த்ரில்லர் படம்னா எப்படி இருக்கணும், அந்த சைக்கோ பயங்கர டெரரிஸ்டா இருக்கணும். அண்ட் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு பரபரப்பான ஒரு ஃபீல் இருக்கணும். அந்த மாதிரியான ஃபீல் இந்த படத்துல பெருசா எங்கேயுமே கன்வே ஆகவே இல்லை. இன்ஃபேக்ட் அந்த சைக்கோ ஏன் அப்படி இருக்கான் அப்படின்றதுக்கான அந்த டீடைலிங் கூட இவங்க ப்ராப்பரா சொல்லவே இல்லை. சொல்ல போனா இந்த படத்தோட லீட் கேரக்டரான மெடோனாவை பத்திய டீடைலிங் கூட பெரிய லெவல்ல இல்லை அப்படின்னே சொல்லுவேன். ஏன் அவங்க வந்து தன்னோட பாய் ஃப்ரெண்டோட போறாங்க, அவங்களோட பார்ட்னருக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கூட கன்வே பண்ணவே படல. ஓவரால் ரைட்டிங்காவே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு படம் தான். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.3 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்லை. டைம் இருந்தா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.